துதிக்கும் மடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே தான் சொல்லணும். ஏன் இந்த அளவுக்கு இந்த பதிவுக்கு மிக முக்கியமான பதிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறதும் குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறதும் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடிய விதிகள் என்ன, இந்த திருமண பொருத்தத்தில் 10 பொருத்தத்தையும் தாண்டி எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே திருமண பொருத்தம் அப்படின்னா நம்ம 10 பொருத்தம் பார்க்குறது அப்படிங்கிறத தான் எல்லாருமே நம்ம வழக்கமாக வச்சிட்ருக்கோம். ஆனால் திருமண பொருத்தத்தில் 2 முறைகள் அப்படிங்கிறது உண்டு. அதாவது நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது உண்டு, அதே போல் கிரக பொருத்தம் அப்படிங்கிறது உண்டு. இந்த கிரக பொருத்தம் அப்படிங்கிறத மோஸ்ட்லி நம்மள யாருமே பார்க்குறது கிடையாது. ஒரு சிலர் இன்னமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே பொறுத்து நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு முறை அப்படின்னா, 2வது முறை அப்படிங்கிறது கிரக பொருத்தம் அப்படிங்கிறது உண்டு. இந்த கிரக பொருத்தத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இப்போது ஏற்கனவே நாங்கள் திருமணம் ஆனவங்களாக இருக்கோம், இந்த பதிவு எங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஏன் அப்படின்னா, திருமண பொருத்தம் பார்த்து தான் நாங்கள் திருமணம் பண்ணோம், ஆனாலும் ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடே இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய கணவன் மனைவி இன்றைக்கி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய இடத்துல 10 பொருத்தம் பார்த்தும் ஏன் நமக்கு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய சொல்யூஷனை நம்மளால் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியும். அப்போது நிறைய கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை அப்படிங்கிறது ஏற்படுது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா விஷயங்களுமே ஃபெயிலியர் ஆகுது. எந்த வார்த்தைகளை பேசினாலும் ஆர்கியூமெண்ட்ஸில் போய் முடியுது. சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் திருப்திகரமான வாழ்க்கை முறையே இல்லாமல் எத்தனையோ கணவன் மனைவி இன்றைக்குமே வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இன்றைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலையும் குடும்பத்துலேயும் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது இது நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பிரச்சனையிலிருந்தும் நம்ம வெளியில் வரணும். நம்ம உடன் பிறந்தவர்களுக்கோ அல்லது நம்ம பசங்க பிள்ளைங்களுக்கோ நாளைக்கு திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும் பொழுது, அதற்கான வாய்ப்புகள் வரும்போது இந்த திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடிய விதிகளின் அடிப்படையில் தான் நம்ம திருமணம் செய்கிறோமா அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் அந்த திருமண பிராப்தம் வரும் பொழுது இந்த விதிகளின் அடிப்படையில் நம்ம கல்யாணம் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு அதனால தான் மிக முக்கியமான பதிவு அப்படின்னே நம்ம சொல்கிறோம். இப்போ திருமண பொருத்தத்தில் நம்ம பார்க்க வேண்டிய பொருத்தங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 10 பொருத்தத்துக்கு 10 பொருத்தமும் இருந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக நம்ம திருமணம் நடத்துகிறோம். அதே போல் 9 பொருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, 8 பொருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு 10 பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பொதுவாக கல்யாணம் அப்படிங்கிறத பண்ணுறோம். அப்படி செஞ்சுமே ஏன் நமக்கு அந்த வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதே போல் அடுத்ததான் நம்ம கிரக பொருத்தத்தை சொன்னோம். இப்போ நட்சத்திர பொருத்தம் 10 பொருத்தத்தையும் தாண்டி கிரக பொருத்தத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நட்சத்திர பொருத்தத்துக்கு ஒரு 20% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, கிரக பொருத்தத்துக்கு 80% இம்பார்ட்டன்ஸை கட்டாயம் நம்ம கொடுக்கணும். இப்போ பொதுவாகவே நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை முதல்ல நம்ம பார்ப்போம். ப்ரொசீஜர் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல ஃபோட்டோஸ் பார்த்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, என்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்ன, செட்டில்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது, வசதி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோ அல்லது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அடிப்படையாகவே திருமண பொருத்தத்துலையும் திருமணம் பார்க்குற ஒரு விஷயத்துலையும் இருக்கக்கூடிய ப்ரொசீஜராகவே இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. இது மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பொதுவாகவே பார்த்துட்ருக்கோம். அந்த திருமணம் பண்ணக்கூடிய வயது தாண்டி கூட இன்றைக்கும் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமலே இருந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இன்றைக்கி சொசைட்டியில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னே தான் நம்ம சொல்லணும். ஏன்னா குடும்பத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறதே இந்த திருமண பந்தம் தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த திருமண பந்தத்தில் எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம ஜாதக ரீதியாக திருமண பொருத்தத்தை பார்க்கும் பொழுது என்னென்ன மாதிரி விதிகளை எல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது 9 கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த 9 கிரகத்தில் மனோகாரகனாகிய சந்திரன் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் பார்த்து நம்ம திருமணம் பண்ணும் பொழுது 6-8 அமையக்கூடாது. அந்த மனோகாரகனாகிய சந்திரனே 6-8 அமைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல என்ன மாதிரியான பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, ஒருத்தருடைய கேரக்டர் இன்னொருத்தருக்கு ஒத்து போகாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த இடத்துலயே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. இது ஒரு கேட்டகரியில் அமையக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. இப்போது 2வது கேட்டகரி எப்படி நம்ம பார்க்கும் பொழுது, ஒருத்தரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலமான கிரகம் இன்னொருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலவீனமான கிரகமாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த நேரத்தில் கூட கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். ஏன் அந்த மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா,
இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் ஒரு பையனோட ஜாதகத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கும். இதே அந்த பொண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் பலவீனமாக இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த சுக்கிரன் பலமாக இருக்கக்கூடிய அந்த பையனுடைய ஜாதகத்தில் அந்த பையனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆடம்பரமான வாழ்க்கையிலே அந்த பையனுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருக்கும். அதுக்காக போராடுறது, ஆடம்பரமான விஷயங்களே மனம் வந்து அதை பற்றின எண்ணங்களே அதிகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறது, அதற்கான ஸ்டெப்பை வாழ்க்கை முறையில் எடுக்கிறது, இந்த மாதிரியாக நடைமுறையில் இருந்துட்டு இருக்கும். இதே அந்த பொண்ணுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சுக்கிரன் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா, அது மாதிரியான எண்ணங்கள் இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்களை நடைமுறையில் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமலே போயிடும். அப்படி மீறி அந்த எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா நடைமுறையில் பிரச்சனைக்குரிய விஷயங்களை அவங்க சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல உருவாகிடும். இப்போ இந்த மாதிரி 2 கேட்டகரி விஷயங்களை நம்ம பார்த்தோம். இப்போ உதாரணமாக 3வது கேட்டகரியை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த கேட்டகரி பர்சன்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கு லக்னத்திலே ராகு இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம், ஒரு பையனுக்கு லக்னத்திலே கேது இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். இந்த ராகு கேதுக்களை எடுத்துக்கும் பொழுது லக்னத்திலே ராகு இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, திருமணம் வந்து அவங்களுக்கு நம்ம பண்ணி வச்சிட்டோம், லக்னத்திலே இந்த பொண்ணுக்கு ராகு இருக்குது அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ அந்த பொண்ணு சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டோம்னா, லக்னத்திலே கேது இருக்கக்கூடிய அந்த பையன் வந்து சினிமாவுக்கு வேணாம், நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த சினிமாவுக்கு போகலாமா அப்படிங்கிறதுக்கும் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒருத்தருக்கு சினிமாவுக்கு போகலான்னு தோணுற விஷயம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஒருத்தருக்கு கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குற விஷயம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்காது. அப்போ இந்த மாதிரியான இடத்துலேயே அந்த பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நமக்கு இது சாதாரண பிரச்சனைக்குரிய இடங்களா தெரியுது, ஆனா இந்த மாதிரியான சாதாரண விஷயங்கள் ஆரம்பிச்சு தான் குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகிறது. இப்போ இந்த மாதிரி 2-3 கேட்டகரிஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது திருமண பந்தத்தில் இணையக்கூடிய அந்த மணமகன் மணமகளுக்கு என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். இப்போ தோஷங்கள் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது எடுத்ததும் நம்ம அதிகபட்சமாக பார்க்கறது செவ்வாய் தோஷத்தை தான் முதல்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்போம். அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு பலமாகவோ அல்லது பலவீனமாகவோ அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ அது பிறவி குணமாகவே இருக்கக்கூடியது தான் செவ்வாய் அப்படிங்கிறது. எந்த விஷயங்களையுமே அவங்க விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் ராகு கூடவோ அல்லது செவ்வாய் கேது கூடவோ இருக்குது அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திருமண பந்தத்தில் என்ன பேசினாலும் அதில் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல் எல்லா கணவன் மனைவிக்கிடையும் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது சாதாரணமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த செவ்வாய் ராகு கூடவோ அல்லது செவ்வாய் கேது கூடவோ செவ்வாய் பலமாக இருக்கக்கூடிய ஜாதகத்திலேயோ என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமான முறையில் அந்த விவாதங்கள் அப்படிங்கிறது இருக்காது. எதை எடுத்தாலும் போராட்ட மனப்பான்மையோட போராடி சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை, வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக அந்த இடத்துல ஏற்படும். அதே போல் ஆதாரத்தை திரட்டி வச்சுக்கிட்டு சாட்சியோடு சண்டை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத நிறைய பேர் இன்றைக்கும் நம்ம குடும்ப வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் பிறவி குணமாகவே இருக்கும். இது இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இந்த செவ்வாய் பாதிப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை முறை அப்படிங்கிறதே இதே போல தான் இருக்கும். இது ஒரு பிறவி குணம் அப்படின்னே சொல்லலாம். இப்போது இந்த தோஷங்களில் செவ்வாய் தோஷத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் இருக்கக்கூடியது இந்த ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய களத்திர பாவத்தில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் சரி அல்லது லக்னத்திலே ராகு கேதுக்கள் இருந்தாலும் சரி. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் போல தான், ஒருத்தருக்கு வந்து லக்னத்தில் ராகு இருக்குது, இல்லை இன்னொருத்தருக்கு லக்னத்தில் கேது இருக்குது, அல்லது களத்திரஸ்தானத்திலே இந்த ராகு கேதுக்கள் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த ஜாதகத்தையும் நம்ம பார்த்து தான் பண்ணணும். இப்போது லக்னத்திலே ராகு கேதுக்கள் இருந்தாலும் சரி அல்லது களத்திரஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் சரி என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னா, இந்த லக்னத்திலே ராகு இருக்கக்கூடியவங்க அல்லது களத்திரஸ்தானத்திலே ராகு இருக்கக்கூடியவங்க அப்படின்னா, இப்போ இந்த ராகு அப்படிங்கிறப்போ என்டர்டைன்மெண்ட்டான விஷயங்களுக்கு அதிகபட்சமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, சாட்சியோட சண்டை போடக்கூடியது, விவாதங்களை சாட்சிக்குட்பட்டு நமக்கு வாக்குவாதங்களை வந்து செய்யறது, இது மாதிரியான சூழ்நிலையில இந்த ராகு மூலமாக நடக்கக்கூடியது. இப்போ லக்னத்திலே கேது இருக்குது அல்லது களத்திரஸ்தானத்திலே கேது இருக்குது அப்படின்னா மனசை காயப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயங்களை இந்த கேது அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்த கேட்டகரியை நம்ம பார்க்கறது சர்பதோஷம். இப்போ இந்த சர்பதோஷத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கறது உண்டு. அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா வாழ்க்கை முறையில் நடந்துருது. அதுக்கு அடுத்தது குழந்தை பிறப்பு அப்படின்னா அந்த குழந்தை பிறப்பு மூலமாகவும் ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த குழந்தை மூலமாகவும் ஒரு பிரச்சனையை கூட இந்த சர்பதோஷம் அப்படிங்கிறது இந்த திருமண பந்தத்தில் இணையும் பொழுது கொடுத்துருது. அடுத்த கேட்டகரியை நம்ம பார்க்கக்கூடியது வக்ரகிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சனி வந்து வக்ரகிரகமாக இருக்குது அப்படின்னா அது என்ன மாதிரியான விஷயங்களை நடைமுறைப்படுத்துது அப்படின்னா, இப்போ ஹார்ட் ஒர்க் போடுறது, பொறுப்பாக நடந்துக்கிறது அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ இன்னொருத்தருக்கு அந்த வக்ரகிரகத்தினுடைய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க அந்த அளவுக்கு பொறுப்பாக இருக்க மாட்டாங்க, ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது குடும்பத்தில் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு. இதே வந்து குரு ஒருத்தருக்கு வக்ரமாக இருக்குது, இன்னொருத்தருக்கு குரு அப்படிங்கிறது வக்ரமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது என்ன மாதிரியான பிரச்சனைக்குரிய இடமா இருக்கும் அப்படின்னா, பண விஷயங்களில் குடும்ப ரீதியாகவோ கணவன் மனைவி ரீதியாகவோ பண விஷயங்களில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகபட்சமாக இருந்துட்டு இருக்கும். அதே போல் குழந்தைகள் விஷயத்தையும் இந்த குரு அப்படிங்கிறப்ப பிரச்சனைக்குரிய இடமா தான் இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். இப்போது
சில விஷயங்களை வந்து இந்த திருமண பொருத்தத்தில் இணையக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். சில விதிகளையும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போது ஒரு கன்க்ளூஷனாக என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நட்சத்திர பொருத்தம், ராசி பொருத்தம், 10 பொருத்தம், இதையும் தாண்டி கிரக பொருத்தத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, கிரகங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விதிகளை தான் நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, மனோகாரகனாகிய சந்திரன் 6-8 ஒருத்தருக்கு இருக்கும் பொழுது இன்னொருத்தருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் திசா புத்தியும் 6-8 அமையாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக 6-10 அமைஞ்சதுன்னா கூட ஈகோ கிளாஷ் பிரச்சனைகளை கூட இந்த இடத்துல அதிகபட்சமாக கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லா விதிகளையுமே கடந்து தான் நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக பார்க்கணும். அப்போ 10 பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கல்யாணம் பண்ண இடத்துல எத்தனையோ பிரச்சனைகளை இன்றைக்கும் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த விதிகளை எல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் தான் இருக்கோம், இந்த பிரச்சனை சொன்னது எல்லாமே எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இதே பதிவில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாட்டு முறையை திங்கட்கிழமை நாளில் எடுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும். இது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனையும் கண்டிப்பாக சரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதே போல சிவபக்தராக இருக்கீங்க அல்லது சிவ வழிபாடு மேற்கொள்றவராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடை திங்கட்கிழமை நாட்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கிய ஒரு வழிபாடு முறையாகவே இருந்துட்டு இருக்கும். இதே நீங்கள் முருக பக்தராக இருக்கீங்க, முருக வழிபாடு நாங்கள் அதிகபட்சமாக எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற நபராக இருக்கீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய வழிபாடை செவ்வாய்க்கிழமை நாட்களில், அதாவது வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு எடுத்துக்கலாம், அல்லது கோவிலில் கூட நீங்கள் வழிபாடு எடுத்துக்கலாம். இதை செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வரும் பொழுது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறதும் கட்டாயமாக தீரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது, நீங்கள் பெருமாளுடைய வழிபாடு எடுத்துக்கிற ஒரு பர்சனாக இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பெருமாள் தாயாரனுடைய வழிபாடை புதன்கிழமையிலையோ அல்லது வெள்ளிக்கிழமை நாட்கள்லேயோ கூட நீங்கள் இந்த வழிபாட்டு முறை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சொன்ன வழிபாடு எல்லாமே வீட்டில் கூட நீங்கள் சாமியினுடைய படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம், அல்லது கோவில் வழிபாடாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வழிபாட்டை நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் திரியில் இரட்டை திரியாக போட்டு நீங்கள் வழிபாடை நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது திருமண பந்தத்தில் நம்ம இணையக்கூடிய மணமகள் அல்லது மணமகளுக்கு என்ன மாதிரியான விதிகளின் அடிப்படையில் நம்ம பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த விதிகளை நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்குறோம். அதே போல் திருமணம் ஆனவர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட ஏற்கனவே கணவன் மனைவி பிரச்சனையோ அல்லது குடும்ப ரீதியான பிரச்சனைகளோ இருக்குது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பதிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.